ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க கருடா பார்க் தான் வந்திருக்கோம். இது வந்து 10 கண்ணு உஸ்தேரி கிட்டே இருக்குது. அப்புறம் போகோ லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கருடா பார்க்கு. இந்த பார்க் வந்து என்னென்னா நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்கும். அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து கிட்ட இருந்து அழகாக ஃபீட் பண்ணலாம் நம்மளே. அதுதான் இந்த பார்க்கோட தனித்துவம். ஸோ நம்ம கிட்டேயே நான் வெளியில் ஏதாவது பார்க் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள தான் இந்த பார்க்கை பற்றி தெரிய வந்தது. சரி போகலான்ட்டு தான் கிளம்புனோம். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா வீக் டே. யூஸ்வலாக வீக்கெண்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் இந்த பார்க்கு. ஸோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு நாங்கள் திங்கக்கிழமை போல் வந்திருந்தோம். ஸோ கூட்டம் அந்தளவுக்குலாம் இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. நல்லா போய் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பார்க் உள்ளே என்டர் ஆனதுமே நிறையா டக்ஸு அந்த வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே மெயினாக உள்ளே என்டர் ஆனவுடனேவே இந்த ஆஸ்ட்ரிச் தான் இருந்தது. ரொம்ப பெரிய ஆஸ்ட்ரிச்சு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச்சை வந்து பார்த்ததில்ல. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அது கிட்ட போய் இருக்கவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே எக்கி அது வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்தோடனே ஒரு அக்வேரியம் செட்டப் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, மாடு வண்டி அந்த மாதிரிலாம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த அக்வேரியம் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நான் ரொம்ப நல்லா இருந்ததுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்துச்சு, ஃபிஷ்ஷே இல்லை. அந்தளவுக்கு நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணலை. ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அந்த மீன் ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த அக்வேரியம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரியல. ஜஸ்ட்டு போய் எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த அக்வேரியமில் நாங்கள் இல்லை. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தவொடனே நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாரி அந்த ஸ்பேஸ்லாம் இருந்தது இல்லையா, மாடு அதெல்லாம் வந்து நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் கேஜ் மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அந்த ஃப்ளவர் ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஜுக்கு தான் அடுத்து போயிருந்தோம். இது வந்து சுற்றியும் வந்து பேர்ட்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே. இது வந்து அந்த கேஜ் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போன உடனே கேஜாக வச்சு உள்ளே நிறைய லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது டாங்கி இருந்துச்சு, ஒயிட் ஒன்று ப்ரௌன் ஒன்று. ஸோ அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் கேஜுக்கு அடுத்து இன்னொரு பேர்டு கேஜ் ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே உட்காந்துட்ருக்கோம். நம்ம போயிட்டு அங்கே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து இது வச்சுருப்பாங்க, அது ஃபுட்டை வந்து கொடுத்தனா வந்து வாங்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலி ஆன்லைனில் பார்க்குறப்போ நிறைய பேர்ட்ஸ் வந்து கையிலே வந்து வாங்குற மாரி பார்த்தோம். அந்த பிளேஸுன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக இங்கே வந்து கையில் கூட்டு வந்து கொடுத்து வான்னு கூப்பிட்றோம். பட் ஒரு பேர்டுமே வரல. ஐயோ நம்ம ஏமாந்துட்ட போல், ஒரு பேர்டுமே வந்து நம்ம கையில் உட்காரவே இல்லைன்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து தான் தெரிஞ்சிச்சு அந்த பிளேஸே இது இல்லை. கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு பேர்ட்ஸு அந்த இது மாதிரி இருக்குது, அங்கே மட்டும்தான் வந்து பேர்ட்ஸ்லாம் வரும் போல். நாங்கள் இந்த இடம்தான் அதுன்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எல்லாமே புறா தான். டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டி ஆஃப் புறா அங்கே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் புறாவும் வந்து தனித்தனி கேஜில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கான ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும், நம்ம அதை எடுத்து ஃபீட் பண்ணலாம். பட் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணலை. இங்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கேஜ் உள்ளெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாத ஸ்மெல்லு ரொம்ப வந்து தாங்கவே முடியல, ரொம்ப வந்து ஸ்மெல்லியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கோய் ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணலான்ற இடம். இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையிலேருந்து தண்ணி வர மாதிரி அழகாக வந்து அந்த செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் கூட நமக்கு கொடுப்பாங்க போனோடனே. அழகாக வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அழகாக ஓடுது பாருங்கள். இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபுட்டை கொடுத்தோடனே எவ்வளோ அழகாக குடுன்னு வந்து வாங்குறாங்கன்ட்டு. கோய் ஃபிஷ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து புறா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தான் கண்டினியூ பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கு.
நிறையா வீடியோ எடுத்திருந்தேன். பட் அது எல்லாமே கிளியராக இல்லை. அதுவும் இல்லாத இந்த ஸ்மெல்லு வேறு ரொம்ப தாங்க முடியல இந்த இடத்துல. ஸோ அதனால் எப்படா கிளம்பலான்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடகடன்னு எல்லாத்தையும் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நடுவில் வந்து என் பையன் வேற எல்லா பேர்ட்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுறேன்ட்டு ஃபுட்டெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு இறைச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட்டு வெளியில் வர வந்துருச்சு. இது என்னன்னு தெரியல, வான்கோழியா என்னன்னு தெரியல. இந்த இது வந்து வெளியில் தப்பிச்சு கேஜிலேருந்து வெளில வந்துருச்சு போல். ஃபுல்லாக வெளியிலேயே வாக்கிங் போயிட்டு இருந்தார் இவர். புறா வந்து நிறையா வச்சுருந்தாங்க ஃபுல்லாக 2 பக்கமும். அப்புறம் லவ் பேர்ட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பேர்ட் வெரைட்டி நிறையாவே இருந்துச்சு இங்கே. ஆனால் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இந்த பிளேஸு. இந்த புறா வெரைட்டியும் பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் கேஜில் அது இருக்கவே வந்து இங்கே வீடியோவில் பார்க்க அந்தளவுக்கு தெரியல. எலி, இது வந்து வெள்ளை எலி ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு இதில் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து காட்டு பூனைன்ட்டு ஒரு கேஜி உள்ளே தான் இருந்துச்சு. நம்ம போய் கிட்ட போய் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. இது பாருங்கள், அந்த சிறுத்தை மாதிரி இருந்துச்சு. இது வந்து பர்ஷியன் கேட்டு. இந்த கேட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம போய் என்ன பண்ணாலும் விளையாண்டாலும் சூப்பராக நம்ம கூட விளையாடுது. இது கூட வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். பார்க்கவும் புதுசு புதுசுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேட்டு. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி நிறையா லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு. இது தாங்க இந்த 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 பிளேஸோட ஹைலைட்டே. இதை தான் வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு போனோம். பேர்ட்லாம் ஃபீட் பண்ணுறப்போ நம்ம கையில் வந்து வாங்கோன்ட்டு அதான பிளேஸ் தான் இது. இது ஆக்சுவலி லாஸ்ட்டாக முடிகிற எண்டு வர்ற எண்டில் வந்து பெரிய இடம். இது ஃபுல்லாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த பஞ்சவர்ண கிளி, நிறையா அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்தமாதிரி நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அப்படியே கையில் அந்த ஃபுட்டு கொடுத்தாலே போதும் வந்து நம்மகிட்ட ஃபுட்டு வாங்கி நம்ம மேலே ஃபுல்லாக உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிளி வந்து என்னதான் பண்ணுச்சு, என்னோடய கம்மல் இருக்குது இல்லையா, அந்த ஜிமிக்கியை வந்து இதை பாருங்கள் வந்து கடிக்குது இல்லையா, கடிச்சு அப்படியே சப்பரையாக ஆக்கிடுச்சு. இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோல்டில் வந்து செயின், அப்புறம் இந்த கம்மல் இதெல்லாம் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணுமா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிவ்யூலாம் பார்த்துருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு செயின்லாம் வேற கட் பண்ணி நிறைய தொலைஞ்சி வேற போயிருக்கான். அந்தமாரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது ஃபுட்டுன்னு நினச்சி வந்து கடிக்க பார்க்குது. கடித்து அதை அருந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்கு போகக்குள்ள கொஞ்சம் அதெல்லாம் கூட்டும் கொஞ்சம் இதுவாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் பத்திரமா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரேபிட்டு அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சின்ன இந்த கோழி குஞ்சு அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா பையன். அப்புறம் பாம்பெல்லாம் கூட நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க. இது இருக்குது இல்லையா, இதெல்லாம் கூட நம்ம கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த கிளி பார்த்திங்கன்னா மேக்கோ. இது வந்து ரொம்ப நேரமாக கூட்டு பார்த்தோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்து வந்தாங்க. அவங்க வந்து ஃபுட்டு கொடுத்து என்கிட்ட ஃபுட்டு கொடுத்து உடனே அது அழகாக வந்துருச்சு. இது வந்து அந்த முன்ன பார்த்தோம் இல்லையா பக்கத்தில், அது மாதிரி ரொம்ப வந்து நம்மக்கிட்ட ஃபுட்டை பிடுங்கலை. அது வந்து ரொம்ப விக்ரஸாக நம்மகிட்ட நடந்துக்கும். அந்த கேஜில் இருக்கிறது ஃபுட்டை வாங்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக கடிக்கும், கம்மலை கடிக்கும், பேகு எல்லாமே கடிக்கும். பட் இது வந்து ரொம்ப சாந்தமான பேர்டாக இருந்துச்சு. இந்த மேக்கோன்ற பேர்டு அழகாக ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நேரமாக அழகாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம அழகாக விட்டவுடனே அழகாக ஏறி போய் அழகாக உட்காந்துக்குச்சு அந்த பேர்டு. அதுக்கப்புறம் வெளியில் வரக்குள்ள மறுபடியும் அந்த ஆஸ்ட்ரிச் பார்த்துருந்தோம். அப்புறம் ஹார்ஸ் அங்கே ஒன்று இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கவ்வு, கோட்டு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு, ஃபார்ம் அனிமல்ஸு. அதுக்கும் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்புறம் ஆஸ்ட்ரிச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து ஃபீட் பண்ணக்குள்ளே பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா ஃபுட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி, அது உள்ளே வந்து என் பையன் வரவே மாட்டான்ட்டு சமாடும். அது வந்து மேலெலாம் வந்து உட்காருது இல்லையா, அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. பயந்துட்டு வந்து
ஒழுங்காக உள்ளே வந்து விளையாடவே இல்லை. பட் இந்த ஆடு மாடுக்கெல்லாம் நான் தான் ஃபுட்டு கொடுப்பேன்னு போயிட்டு அது கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆடு மாடுலாம் எல்லா ஃபார்ம்ஸில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பட் இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காருது இல்லையா, இது வந்து நான் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்ல. இங்கே மட்டும்தான் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு வந்து ஒர்த்தான ஒரு ஃபீல்னால் அந்த பேர்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளேஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நானும் போய் கொஞ்சம் இந்த கோட்டுக்கெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி ஆடு இருக்குது இல்லையா, அதை வந்து கையில் வச்சுக்கணும்னு சொன்னால் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் அவங்களே வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பப்பி ஹவுஸுன்ட்டு நிறையா வந்து இந்த ஃபாரின் ப்ரீடு பப்பிலாம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம எல்லா பப்பியும் வந்து கையில் வச்சு விளையாடலாம் கொஞ்ச நேரம். அது ஒரு ஏரியா மாதிரி இருக்குது, பப்பி ஏரியான்ட்டு. அங்கே போனால் எல்லா பப்பியும் வந்து கூட வச்சு அழகாக விளையாடலாம். பப்பியுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஹை மெயின்டெனன்ஸ் டாக் எல்லாமே. பட் இவங்க வந்து அந்தளவுக்கு மெயின்டைனே பண்ணலை. ரொம்ப ஸ்மெல்லு அடிக்குது பப்பி மேலே. குளிப்பாட்டுவாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா உண்மையாக இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பப்பியை வந்து ஒரே இடத்துலையே வந்து பார்க்க முடியாது. அந்த பப்பி எல்லாமே வந்து டேஞ்சரும் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக விளாடுது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இல்லை பாண்டிச்சேரியிலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பேர்ட்ஸு இதை ஃபீட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு டைம் வந்து போகிறதே தெரியாது. பட் மற்ற அந்த அக்வாரியம் மற்ற அனிமல்ஸை விட இந்த பேர்ட்ஸ் வந்து சூப்பராக வந்து நம்மகிட்ட விளாடும். என்ன ஒன்று கொஞ்சம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஞ்சம் ஆஷாக தான் இருக்கும். செயின் அந்த கம்மல்லாம் போட்டு போகாமல் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக தம்ஸ் அப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.